ஹாய் காய்ஸ், நீங்கள் தம்பியோட லஞ்ச் பாக்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். பூண்டு சாதம் வித் அப்பளம் அண்ட் பப்படம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ரைஸ் வச்சுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து 2 விசில் விட்டதுக்கப்புறம் சாத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 10 பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். நச்சு போட்டதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 வெங்காயம் போட்டிருக்கேன். 3 வெங்காயம் போட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி ரைஸில் உப்பு போட்டிருக்கோம். ஓகேவா? இது வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் வெங்காயத்தோட. வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்கினதுக்கு அப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள் அண்ட் மிளகுத்தூள். ஓகேவா? எல்லா மசாலாவும் வீட்டிலே அரைச்சது தான். உங்களுக்கு மசாலா வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடும். ஸோ அந்த ஃப்ளேவரும் வந்து எண்ணெய் பிரிஞ்சு அந்த ஃப்ளேவரும் நல்லா இறங்கி கிரேவி பதத்துக்கு வந்துடும். கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ரைஸை ஆட் பண்ணி ஃபுல்லாக அந்த கிரேவி ஃபுல்லாக அந்த ரைஸோட மிக்ஸ் ஆகிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போயுமே வந்து ஃப்ளேம் வந்து சிம்லேயே இருக்கட்டும். நல்லா அப்போ தான் வந்து கிரேவி வந்து அந்த ரைஸோட இறங்கும். இறங்கினதுக்கப்புறம் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுமா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் மக்களே. உங்கள் வீட்டில் என்ன ரெசிபின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.